கிருமாம்பாக்கத்தை அடுத்த கன்னியகோவில் பச்சைவாழி அம்மன் கோவில் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். கிருமாம்பாக்கம் அடுத்த கன்னியகோவில் பச்சைவாழி அம்மன் கோவில் அருகே கஞ்சா விற்கப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கிருமாம்பாக்கம் துணை உதவி ஆய்வாளர் ஜெயராமன் தலைமையிலான காவல்துறையினர் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு ஒரு வாலிபர் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்தார். அவரை பிடித்து சோதனை செய்த போது அவரது பாக்கெட்டில் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியைச் சேர்ந்த 19 வயதான சசிகுமார் என்பதும் தற்பொழுது கன்னியகோவில் அருகே உள்ள டிடிஆர் நகரில் வாடகை வீட்டில் குடும்பத்துடன் வசித்துக் கொண்டு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருவதும் தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 80 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மறைந்த தனது நண்பனின் நினைவாக அவரது நண்பர்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேரு நகர் சந்திப்பில் தனது நண்பனின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது நண்பர்கள் சாலையோரம் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கினர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த தனது நண்பனுக்காக அனைத்து நண்பர்களும் ஒன்று சேர்ந்து அவரது நினைவாக அன்னதானம் வழங்கினர். மேலும் அவர்களது நண்பரான பாலாஜியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த சம்பவம் அப்பகுதியில் காண்போரை நெகிழ்ச்சியடைய செய்தது. இரண்டாயிரத்து 26 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டு முறையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் வாக் ஃபார் புதுச்சேரி என்ற நடைப்பயணத்தை முடித்துவிட்டு முதலியார்பேட்டையில் உள்ள மகளிர் காங்கிரஸ் அலுவலகத்தில் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி அல்கா லம்பா செய்தியாளர்களை சந்தித்தார். அவருடன் புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா உடனிருந்தார். சர்வதேச பெண் குழந்தைகள் தினமான இன்று இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக அல்கா லம்பா கவலை தெரிவித்தார். இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகளும் சைபர் கிரைம் குற்றங்களும் அதிகரித்து வருகின்றன. ஆனால் எந்த ஒரு குற்றத்திற்கும் முறையான விசாரணை நடத்தப்படுவதில்லை. போக்சோ சட்டத்தின் கீழ் வரும் குற்றங்களுக்கு உடனடி தீர்வு காண பிரத்யேக நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும். நாடு முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் கட்டாயமாக மகளிர் காவல்துறையினர் இருக்க வேண்டும். மேலும் 24 மணி நேரமும் புகார்களை பதிவு செய்ய ஆன்லைன் போர்ட்டல் வசதி தேவை. பாஜக ஆட்சியில் பெண் குழந்தைகளின் கல்வி பாதியிலேயே நிறுத்தப்படுவது வேதனை அளிக்கிறது. அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்தப்பட வேண்டும். SC/ST மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை முறையாக சென்றடைவதில்லை. காங்கிரஸ் ஆளும் தெலுங்கானா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பெண்களுக்கு சிறப்பான சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அதுபோல பெண்களுக்கு ஸ்கூட்டி அல்லது சைக்கிள் வழங்க வேண்டும். போக்குவரத்து மானியங்களை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அவரை தொடர்ந்து பேசிய புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா NR காங்கிரஸ் பாஜக கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரியில் மது கலாச்சாரம் சீர்கெட்டுள்ளது. 400க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்களுக்கு இந்த அரசு அனுமதி வழங்கியுள்ளது. வருமானம் மற்றும் சுற்றுலா என்ற பெயரில் மக்களின் வாழ்வாதாரத்தை அரசு சிதைக்கிறது என்று குற்றம் சாட்டினார். அத்தியாவசிய மருந்துகளில் போலி மருந்து தயாரித்த ராஜா என்பவரை உடனடியாக ஜாமீனில் விடுவித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர் குழந்தைகளின் உயிருக்கு இந்த அரசு பாதுகாப்பு வழங்க தவறிவிட்டதாக கூறினார். புதுச்சேரி தற்பொழுது கஞ்சா மற்றும் மதுவின் கூடாரமாக மாறியுள்ளது. 15 முதல் 18 வயது சிறுவர்கள் கஞ்சாவிற்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைக்கின்றனர். 2 வயது குழந்தை முதல் 60 வயது மூதாட்டி வரை புதுச்சேரியில் நடமாடவே பயப்படும் சூழல் உள்ளது. இதுதான் NR காங்கிரஸ் பாஜக அரசின் சாதனையா என்று கேள்வி எழுப்பினார். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக புதுச்சேரி திகழ்வது வருத்தத்திற்குரியது என்று தெரிவித்தார். மக்கள் நலன் காக்க தவறிய அரசை கண்டித்து தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். Happy to be here. First, I want to say that we are celebrating today the Girl Child Day. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் உங்களோடு இருப்பதை நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்று பிறந்த பெண் குழந்தைகளின் தினமாக
என்று கொண்டாடப்படுகிறது. But the question arises, are our girl child safe in Puducherry or India? My answer is no, they are not safe. என்னுடைய கேள்வி இன்றைய தினத்தில் Increase in sexual harassment, POCSO cases and cyber harassment. பாலியல் தொல்லை அதிகரிக்கின்றது. போக்சோ பிளஸ் சைபர் கிரைமும் இது சம்பந்தமாக பதியப்படுகிறது. Poor conviction rate and slow investigations are not doing. அனைத்து பொதுமக்களுக்காக வேண்டியும் நாங்கள் செய்ய தயாராக உள்ளோம். இனிமே ரெஸ்டோபாரை அதிகப்படுத்த கூடாது, கலாச்சாரத்தை கெடுக்க கூடாது, இந்த என்ஆர் பிஜேபி அரசு பறிக்க கூடாது. இதை நாங்க வன்மையா இந்த செய்தியாளர்களின் சந்திப்பு மூலம் நாங்க கடுமையா எச்சரிக்கிறோம். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுச்சேரியில் தொகுதிகள் தோறும் பாத யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதியில் பாத யாத்திரை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமை தாங்கினார். காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, துணைத் தலைவர் தேவதாஸ், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன், அகில இந்திய மகிழா குழு காங்கிரஸ் தலைவி அல்கை அம்பா மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை மெயின் ரோட்டில் தொடங்கிய இந்த பாத யாத்திரை மகாவீர் நகர், சுப்பிரமணிய கோவில் வீதி, பெட்டுசெட்டிப்பேட், வள்ளலார் நகர், மூகாம்பிகை கோவில் வீதி, சுப்பிரமணியர் கோவில் வீதி, அசோக் நகர், குமரன் நகர் வழியாக ஜீவானந்தபுரம் சந்திப்பில் முடிவடைந்தது. இந்த பிரம்மாண்ட ஊர்வலத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதனையும் காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகளையும் வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் வரவேற்றனர். காங்கிரஸ் கட்சியினர் இங்கே சிலை அருகே வந்து அன்னாருடைய சிலைக்கு மரியாதை செய்யவிருக்கிறார்கள். பின்னாடி யாருன்னா இருப்பாங்க, அது ஆபத்து. என்னடா பஞ்சாயத்து இப்ப நாங்க என்ன ஜான்குமார் சொல்றாரு போட்டு, அவர் தான் எதிர்கட்சி தலைவர், சார்லஸ் தான் எதிர்கட்சி தலைவர், அவர் தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். சார்லஸ் தான். அதாவது நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, பெரிய குற்றச்சாட்டு வச்சது யாரு? சார்லஸ். பெரிய குற்றச்சாட்டு வச்சது யாரு? ஜான்குமார். எதிர்கட்சின்னு பாத்தீங்கன்னா அவங்கதான். நில மோசடி குற்றச்சாட்டு சட்டவிரோத பதிவு செய்ததாக நில உரிமையாளர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது புகார். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை நிசான் ஷோரூம் மற்றும் பாரத் பெட்ரோல் பங்க் இடையே அமைந்துள்ள 28,000 சதுர அடி பரப்பளவுடைய நிலம் தொடர்பாக தன்னை ஏமாற்றியதாக கென்னடி குமார் குற்றம் சாட்டியுள்ளார். 2022ஆம் ஆண்டு அரியாங்குப்பத்தை சேர்ந்த ரத்தனவேல் என்ற முகவர் மூலம் நில உரிமையாளர்கள் ராஜகோபால் மற்றும் ஜெயலட்சுமிக்கு முன்பணம் செலுத்தியதாக அவர் தெரிவித்தார். நிலம் வழக்கில் இருந்த போதும் அந்த வழக்கை தீர்ப்பதற்காக நில உரிமையாளர்கள் பணம் கோரியதாகவும், வழக்குகள் முடிந்ததும் நிலம் கிரயம் செய்து தருகிறேன் என நில உரிமையாளர்கள் உறுதியளித்ததாகவும், பட்டா சரியான உரிமையாளருக்கு மாற்றப்பட்ட பிறகும் நிலத்தை மாற்ற மறுத்து உரிமையாளர்கள் மோசடி செய்தனர் என கென்னடி குமரன் கூறினார். இது தொடர்பாக கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதாகவும், துணை பதிவாளர் அலுவலகம் மற்றும் பதிவுத்துறை இயக்குநரிடம் எதிர்ப்பு மனு கொடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வழக்கு தற்பொழுது புதுச்சேரி நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ளதாகவும், அதில் 6,000 சதுர அடி மட்டும் கடந்த 22ஆம் தேதியன்று உழவர்கரை துணை பதிவாளர் அலுவலகம் துணை பதிவாளர் சட்டவிரோதமாக 3ஆம் நபருக்கு பதிவு செய்து கொடுத்துள்ளார். இது அதிகார துஷ்பிரயோகம் என அவர் குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து நில உரிமையாளர்கள், முகவர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கென்னடி குமரன் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதிகாரிகளே சட்டத்தை மீறினால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எங்கே என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
நான் பாவடையம்பட்டில் ஒரு நிலம் விஷயம் வாங்குறதுக்காக பாவடையம்பட்டி நிஷாங் ஷோரூம் பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, இது பக்கத்தில் ரோட் பேசிங் உள்ள இடம் ஒரு 28,000 ஸ்கொயர் ஃபீட்டு இடம் ஒன்று பேசி அட்வான்ஸ் கொடுத்துருந்த பார்ட்டிக்கு. அந்த இடத்த வந்து பதியறதுக்கு ஒரு சில சந்தோஷ் இவர் தான் வந்து ரத்னவேல் ஜெயலட்சுமி ராஜகோபால் அவங்க கிட்ட தான் வந்து 28,000 ஸ்கொயர் ஃபீட்காக இவர் வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காரு. இவர் தான் ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் ஹோல்டர். அதை பேஸ் பண்ணி இவர் நிறைய அந்த லேண்டு சம்மந்தப்பட்ட லிட்டிகேஷன் பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே இவர் தான் வந்து காசு கொடுத்துருக்காரு. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க நெக்ஸ்ட்டு ஃபர்தராக மூவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து அது பட்டா மாற்றிட்டாங்க. அது நெக்ஸ்ட்டு புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யும் வகையில் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி உடனடியாக கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி அரசு நிர்வாகத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள், பால சேவிகாக்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், பகுதி நேர விரிவுரையாளர்கள், தினக்கூலி ஊழியர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் பணி நிரந்தரம் கேட்டு தினமும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் போராட்டக்களமாக காட்சியளிக்கிறது. ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அதனை செயல்படுத்த அதிகாரிகள் மறுக்கின்றனர். முறைப்படி பணிக்கு அமர்த்தப்பட்டவர்களை கொள்ளைப்புறமாக பணிக்கு அமர்த்தப்பட்டவர்கள் என கூறி நிரந்தரம் செய்ய மறுக்கிறார்கள். எனவே நீதிமன்ற உத்தரவை ஏற்க மறுக்கும் அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அரசு துறைகளில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களின் போராட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி பாராமுகமாக இருக்கிறார். இது நியாயம் இல்லை. எனவே உடனடியாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் அரசின் உத்தரவுகளை மதிக்காத அதிகாரிகள் எதற்கு புதுச்சேரியில் பணிபுரிய வேண்டும் என கேள்வி எழுப்பிய அன்பழகன், தலைமை செயலரை சபாநாயகராகவும் மற்ற IAS அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அமர வைத்து சட்டமன்றத்தை நடத்தலாமே எனவும் விமர்சனம் செய்தார். வில்லியனூரில் மாமூல் தராததால் வீடு புகுந்து பெண்களிடம் அத்துமீறிய கும்பலை போலீசார் கைது செய்தனர். புதுவை வில்லியனூர் கோபாலன் கடை பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ் மனைவி அம்சா, இவரது மருமகன் மாலிக். அதே பகுதியை சேர்ந்த கலைக்குமார் என்பவர் மாலிக்கை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு தற்போது நான் சிறையிலிருந்து வந்துள்ளதாகவும் செலவுக்கு பணம் வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். இதற்கு மாலிக் பணம் தர முடியாது என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கலைக்குமார் மற்றும் அவரது கூட்டாளிகளை அழைத்துக் கொண்டு அம்சாவின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்பொழுது வீட்டிற்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களிடம் பணம் கேட்டால் கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்டு தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். அவர்கள் வைத்திருந்த இருசக்கர வாகனங்களை அடித்து உடைத்துள்ளனர். தொடர்ந்து வீட்டில் உள்ள பொருட்களை அடித்து உடைத்துள்ளனர். வீட்டில் இருந்த பெண்களிடம் சில்மிஷம் மற்றும் கொலை மிரட்டல் விடுத்து சென்றனர். இதையடுத்து அம்சா இந்த சம்பவம் குறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நகர பகுதியில் வங்கி ஊழியரிடம் கைப்பை திருடிய CCTV காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகிறது. சென்னை தாம்பரம் பகுதியை சேர்ந்த ஜெனிஃபர் தனியார் வங்கி ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் பொங்கல் விடுமுறையில் தனது சகோதரருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி புதுச்சேரி கடற்கரை முழுவதையும் சுற்றி பார்த்து பிறகு கடற்கரை அருகே உள்ள புசி வீதி பகுதியில் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த போது அவர்களுக்கு அருகில் சுற்றுலா வந்த சிலரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அருகில் புகைப்படம் எடுத்த நபர் ஒருவரை புகைப்படம் எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டுள்ளார். அவர்கள் புகைப்படம் எடுத்த நிலையில் அந்த வாலிபர்களும் தன்னை புகைப்படம் எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டதால் ஜெனிஃபர் தான் கொண்டு வந்த கைப்பையை புகைப்படம் எடுப்பதற்காக அருகில் இருந்த கல்லின் மீது வைத்துவிட்டு புகைப்படம் எடுத்துள்ள நிலையில் அவர் மறந்து சிறிது தூரம் சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வந்து பார்த்தபோது பையானது காணாமல் போயிருந்தது.
அதில் 75,000 ரூபாய் மதிப்பிலான ஐபோன், உயர் ரக கண்ணாடி மற்றும் 7,000 ரூபாய் பணம் ஆகியவை இருந்ததால் உடனடியாக அவர் காவல்துறையில் புகார் அளித்தார். காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கொண்டு கைப்பையை திருடி சென்ற வாலிபர்களை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் நகர பகுதியில் வங்கி ஊழியரிடம் கைப்பையை திருடிய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி வைரலாகி வருகிறது. நீதிமன்றம் அழைத்து வந்த ஆயுள் தண்டனை கைதி மீண்டும் சிறைச்சாலை செல்லும் போது மது அருந்துவிட்டு சென்றுள்ளது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் ரவுடி மாம்பழம் சதீஷ் என்கிற மணிகண்டன். இவர் மீது அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கொலை, மணல் கடத்தல், கஞ்சா விற்பனை உட்பட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 2020 ரெட்டியார்பாளையம் ரவுடி கொட்டா ரமேஷ் விழுப்புரம் மாவட்டம் சின்னக்கோட்டக்குப்பத்தில் வெடிகுண்டு வீசி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சதீஷ் உட்பட 6 பேரை கோட்டக்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ள மணல் கடத்தல் வழக்கில் சதீஷை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அரியாங்குப்பம் காவல்துறையினர் 2 பேர் கடலூர் மத்திய சிறைக்கு சென்று ரவுடி சதீஷை புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தனர். புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு அவரை மீண்டும் கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்து சென்றனர். அப்போது அவரை கடலூர் சிறை காவலர்கள் சோதனை செய்தனர். அப்போது சதீஷ் மதுபோதையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். சதீஷை கடலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்தனர். இதையடுத்து கடலூர் சிறை அதிகாரிகள் புதுச்சேரி தெற்கு பகுதி கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமனுக்கு புகார் அனுப்பினர். இதுகுறித்து டிஐஜி சத்யசுந்தரத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. டிஐஜி உத்தரவின் அடிப்படையில் அரியாங்குப்பம் ஆய்வாளர் ஆறுமுகம் விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய கைதியை மீண்டும் கடலூர் சிறைக்கு காவல்துறையினர் அழைத்து சென்ற போது கைதி சதீஷின் நண்பர்கள் பார்த்து பேசியுள்ளனர். அப்போது அவர்கள் மது கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சதீஷுக்கு காவலர் ஒருவர் சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்திருக்கிறார். பின்பு அபிஷேகப்பாக்கம் குளம் அருகே சதீஷ் மது அருந்தியுள்ளார். இதன் பிறகு இரவு 10 மணிக்கு சதீஷை கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்து சென்றுள்ளனர். இதுகுறித்த அறிக்கையை டிஐஜி சத்யசுந்தரத்திடம் தாக்கல் செய்துள்ளனர். இதையடுத்து கைதியை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. கடலூர் மத்திய சிறையில் இருந்து புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த கைதி ஒருவர் மது அருந்த காவல்துறையினரே உடந்தையாக இருந்த சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுல்தான்பேட்டையில் பயணியர் நிழற்குடை அமைப்பு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு மூலம் 5,91,000 ரூபாய் மதிப்பீட்டில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் சுல்தான்பேட்டை மெயின் ரோட்டில் புதிய பயணியர் நிழற்குடை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய பயணியர் நிழற்குடையை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு உதவி பொறியாளர் மனோகர், இளநிலை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் சுல்தான்பேட்டை பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜமாத்தாரர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்படா சார்
பயணம் ஒரு நிமிஷம் பின்னாடி வாழலாம் அண்ணா ஒரு நிமிஷம் குருவிநத்தம் கவிஞர் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கழிப்பறை மற்றும் உணவு கூடம் கட்டுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் குருவிநத்தம் கவிஞர் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிதாக கழிப்பறை மற்றும் உணவு கூடம் கட்டுதலும் மேலும் கிழக்கு பகுதியில் உள்ள பழுதடைந்த சுற்றுச்சுவர் புதிதாக கட்டுதலுக்காக ஆகிய பணிகளுக்காக 47,04,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கூட்டம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து குருவிநத்தம் பிடாரியம்மன் கோவில் தெரு சந்திப்பு அருகே கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்காக 6,80,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் சதாசிவம் மற்றும் கட்சி பிரமுகர்கள், அந்த பகுதியை சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள், இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஓகேம்மா. தவளக்குப்பம் தாமரைக்குளம் வீதிகளில் புதிய தார் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்காக சபாநாயகர் செல்வம் அவர்களின் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. மணவள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தாமரைக்குள வீதிகளில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் மணவள்ளி தொகுதி பாஜக நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி, ஞானசேகர், நாகமுத்து, ரமேஷ், பழனி, திருமால், பன்னீர்செல்வம் மற்றும் அப்பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள், இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். கிருமாம்பாக்கம் ஆர்கே அன்னை அபிராமி மஹாலிலிருந்து மகாத்மா காந்தி மருத்துவமனை வரையிலான W தடுப்பு அமைப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் அவர்களின் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் கடலூர் சாலையில் மேற்கு பகுதியில் உள்ள ஆர்கே அன்னை அபிராமி மஹாலில் இருந்து மகாத்மா காந்தி மருத்துவமனை வரை W உலோகத்தினால் தடுப்பு அமைப்பு அமைப்பதற்கான அரசாணை பெறப்பட்டு 23,02,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கு பகுதியில் உள்ள அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி முதல் கிருமாம்பாக்கம் சந்திப்பு வரை W உலோகத்தினால் தடுப்பு அமைப்பு அமைப்பதற்காக 37,12,000 ரூபாய் என மொத்தம் 69,14,628 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டது. அதற்கான பூமி பூஜையை ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.
நல்லா இருக்கா? ஐயோ அப்போ சுல்தான்பேட்டையில் உள்ள ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ராக் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ மேல்நிலைப் பள்ளியில் 2026ஆம் ஆண்டிற்கான அறிவியல் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு பள்ளி வளாகத்தில் மாணவர்களின் படைப்புகள் வைக்கப்பட்டிருந்தன. கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்தார். இதில் ராக் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பவுண்டர் செயலாளர் ஹரி தேவன், சரவணன், ரவிச்சந்திரன், ராக் இன்ஜினியரிங் கல்லூரி டீன் அருள் குணாளன் மற்றும் பள்ளியின் முதல்வர் உஷா ராணி, ரத்னராஜ், துணை முதல்வர் இந்திரா ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். பின்னர் மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி படைப்புகளில் சோலார் சிஸ்டம், விண்வெளி ஆராய்ச்சி போன்ற பல்வேறு அறிவியல் மற்றும் எதிர்கால வாழ்வாதாரத்திற்கு தேவையான முக்கிய படைப்புகள் ஆக்கப்பூர்வமாக வெளிப்படுத்தும் வகையில் மாணவர்களின் திறமைகள் அமைந்திருந்தன. மேலும் அறிவியல் கண்காட்சியில் மாணவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்புகளை பாராட்டினர். As it returned to Earth, a huge explosion occurred as it entered the atmosphere. People saw a ball of fire falling from the sky on the ground. Among black holes, different code path like this. Planets are moved like this in the space. Going around. Yes. It's called an arc. They're not black as they're painted. Very very important in a school. It talks about the theoretical knowledge நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோமோ that the children foster and bring in the science temperament and through their hands-on models and experiences. So இங்கே வந்து at Rock International Senior Secondary School இன்னைக்கு more than 800 students individual. மதி கிருஷ்ணாபுரம் குறிஞ்சி நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களின் தலைமையில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கன்னிக்கோவில் அடுத்துள்ள மதி கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் உள்ள குறிஞ்சி நகர் பகுதியில் நிலவி வந்த குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் விதமாக பொதுப்பணித்துறை மூலமாக சுமார் 25 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளை மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் குடிநீர் குழாய் இணைத்தல் முதலிய பணிகளுக்கு பூமி பூஜை செய்து தொடங்கப்பட்டது. தற்பொழுது அந்த பணியானது நிறைவு பெற்ற நிலையில் இந்த குடிநீர் திட்டத்தின் மூலம் மதி கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் உள்ள சுமார் 2000 நபர்கள் பயன்பெறும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டு அவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள், இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். But